ஹே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் கிரிப்டோ உலகத்திலேயே ரொம்ப பெரிய எக்ஸ்சேஞ்சான பினான்ஸில் நடக்கிற ஒரு ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாள் ஆச்சு. பட் இப்போதைக்கு வந்து பினான்ஸ் வந்து அதை நல்லா சமாளிச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ பினான்ஸ் மேலே வந்து SEC ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா வந்து கிரிப்டோ வேர்ல்ட்லேயே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கிரிப்டோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராப்ளமாக இருக்கிறது என்னன்னா BUSD அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் காயின். இந்த BUSDன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பினான்ஸ் USD. இப்போ ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட வேல்யூ வந்து $1 ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து நிறைய ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக நீங்கள் வந்து பினான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பினான்ஸில் வந்து BUSD வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் உங்களை நிறையா பை பண்ண சொல்லுவாங்க. நிறைய அதுக்கு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த BUSD வந்து பினான்ஸோடது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன ப்ராப்ளம்னா, இந்த BUSD வந்து ஆக்சுவலாக இஷ்யூ பண்ணது வந்து பாக்ஸஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. பினான்ஸுன்ற பேரில் வந்து அவங்க வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம அந்த பாக்ஸாஸோட வெப்சைட்லேயே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பாக்ஸாஸ் வெப்சைட்டில் பார்த்தோன்னா BUSDக்கு வந்து பினான்ஸ் பிராண்டட் ஸ்டேபிள் காயின் இஷ்யூடு பை பாக்ஸாஸ் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து பினான்ஸ் வந்து அது பினான்ஸோட பிராண்டட் காயின் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க வெப்சைட்லேயே என்ன போட்டிருக்காங்கன்னா, BUSDன்றது வந்து பினான்ஸோட ஸ்டேபிள் காயின் அண்ட் இஷ்யூட் இன் பார்ட்னர்ஷிப் வித் பாக்ஸாஸ் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முழுக்க வந்து பினான்ஸ்க்கு வந்து இதில் சம்மந்தம் இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே ப்ராப்ளம் யார் கொண்டு வராங்கன்னா, நியூயார்க் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ், அதாவது DFSன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதில் வந்து இந்த பாக்ஸாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த BUSD வந்து ஆக்சுவலாக ஸ்டேபிள் காயின் கிடையாது. அதாவது ஸ்டேபிள் காயின்னா என்னன்னா, ஸ்டேபிள் காயினோட வேல்யூ, அதாவது ஒரு BUSD இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து $1 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து அந்த ரெகுலேட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஈக்குவலான அவங்க எவ்வளோ வந்து BUSD இப்போ ஸ்டேபிள் காயின் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு உள்ள டாலரை வந்து பேங்க்கில் வந்து செட்டில் பண்ணணும். பட் இப்போ DFS வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த பாக்ஸாஸ் கம்பெனி வந்து BUSD வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு ஈக்குவலான அவங்க வந்து எவ்வளோ வந்து சப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான டாலர் அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து செட்டில் பண்ணல அப்படின்ற வந்து இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பாக்ஸஸ் மேலே வந்து DFS வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்டு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, February 13 வந்து இந்த BUSD வந்து பாக்ஸாஸ் இஷ்யூ பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாக்ஸஸும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து February 13 வந்து BUSD இஷ்யூ பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த BUSDன்ற நேமே வந்து பினான்ஸ் USD அப்படின்றதுனால இப்போது பினான்ஸ்க்கு வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளமாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, பினான்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் சீக்கிரமாகவே வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருந்தது. அப்புறம் அவங்களோட பினான்ஸோட CEO CC வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ட்விட்டரில் வந்து BUSDக்கும் பினான்ஸ்க்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ பினான்ஸ் வந்து இந்த மேட்டரில் வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியும். பட் இப்போ பாக்ஸஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட இந்த BUSDயை வந்து யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஸ்டேபிள் காயினான USDP அப்படின்ற காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டைம் வந்து நெக்ஸ்ட் இயர் February 2024 வரையாகவும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே வந்து அவங்களோட ஸ்டேபிள் காயின் அவங்க இதில் என்ன விஷயம்னா, அவங்க வந்து ஆல்ரெடி USDP அப்படின்னு, அதாவது USD பாக்ஸாஸ் அப்படின்ற ஒரு காயினை வந்து ஸ்டேபிள் காயினை ஆல்ரெடி வச்சுருக்காங்க. பட் வந்து இதை இந்த BUSD பினான்ஸ் USDன்ற ஸ்டேபிள் காயினே வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற நியூஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த BUSD அந்த USDP ரெண்டுமே வந்து இப்போ பாக்ஸாஸ் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே காயினாக தான் இருக்குது. இப்போ பினான்ஸ்க்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ DFS வந்து பாக்ஸாஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக BUSD வந்து DFS வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஆத்தரைஸ் பண்ண BUSD வந்து என்னதுன்னா, அது வந்து ஈத்தீரியம் பிளாக் செயினில் ரன் ஆகிற BUSDயை தான் வந்து அவங்க ஆத்தரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு இந்த BUSDயோட சப்ளைன்னு பார்த்தோம்னா, இப்போ வரையும் வந்து 15.5 பில்லியன்ஸ் வந்து BUSD வந்து இப்போ சப்ளையில் இருக்குது டோட்டலாக. இதில் அவங்களோட லெட்ஜரில் போய் பார்த்தோம்னா, அதில் கிட்டத்தட்ட 13.5 பில்லியன் USD வந்து, அதாவது BUSD வந்து ஓன் பண்ணியிருக்க வந்து பினான்ஸோட வாலெட்ஸில் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பினான்ஸ் வந்து அவங்களோட பிளாக் செயினில், அதாவது BNB பிளாக் செயினில் ரன் ஆகிற BUSDயும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த DFS வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈத்தீரியமில் ரன் ஆகிற BUSD, அதாவது இந்த பாக்ஸாஸ் இஷ்யூ பண்ணி இந்த BUSD மட்டும்தான் வந்து நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது பார்த்தோம்னா வந்து பினான்ஸ் கிட்ட வந்து இந்த BUSDலே மேக்ஸிமம் ஸ்டேபிள் காயின் வந்து பினான்ஸ்கிட்ட தான் இருக்குது. அதுலேயும் வந்து பினான்ஸ் வந்து அவங்களோட பிளாக் செயின், அதாவது BNB பிளாக் செயினில் ரன் ஆகிற மாதிரி BUSDயும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துட்டு இருக்கனால சீக்கிரமாகவே வந்து SEC வந்து பினான்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து SEC வந்து பினான்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போயுமே வந்து பாக்ஸாஸ் மூலமாக வந்து
Binance டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக வந்து Binance அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் இன்னொரு சைடு வந்து Binance வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Binance நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க நிறையா காயின்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த காயின்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து எந்த டெக்னாலஜியுமே இருக்காது, எதுவுமே ஒரு யூசேஜ் இல்லாத ஒரு யூட்டிலிட்டி இல்லாத காயின்ஸ்லாம் வந்து அவங்க பை பண்ண சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதையும் வந்து அவங்க BUSD வச்சு பை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட காயின், அதை வச்சு பை பண்ணால் வந்து ஆஃபர் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நிறையா வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். நிறைய யூட்டிலிட்டியே இல்லாத காயின்ஸ்லாம் வந்து திடீர்னு வரும். அது திடீர்னு வந்து அதை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி அதோட ப்ரைஸ்லாம் வந்து பயங்கரமாக ஏற்றுவாங்க. அடுத்து பார்த்தா பயங்கரமாக கிராஸ் ஆகும். இதில் வந்து நல்லா பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட Binance பண்ணுறதும் இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக இந்த BUSD காயினுக்கு பின்னாடி வந்து செக்யூரிட்டியாக வைக்க வேண்டிய டாலரும் அவங்க வந்து வைக்கல. ஸோ இந்த காயின் வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டியாகவே இப்போ பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணி வந்து அவங்க நிறையா காயின்ஸை வந்து அவங்களோட இதில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் பை பண்ண சொல்லியும் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியே வந்து SEC வந்து Binance மேலே டேரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து கிரிப்டோக்கே வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்கும். ஒரு பெரிய வந்து கிரிப்டோ கிராஷ் நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.